அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு இயல் 6 அளவைகள் மற்றும் மாத தேர்வு பருவம் 1 2024-25ஆம் ஆண்டுக்கானது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 2 அளவைகள் கூட்டல் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்குது. நம்ம கூட்டி போட்டால் 2 மீட்டர் 30 சென்டிமீட்டர், 4 மீட்டர் 60 சென்டிமீட்டர் கூட்டினா 6 மீட்டர் 90 சென்டிமீட்டர் வரும். அதே போல் தான் கொடிக்கையில் அமைந்திருக்கும் முதல் பறவைக்கு 2வது வரைக்கும் இடைப்பட்ட தூரம் கேட்குறாங்க. 2 கணக்குமே எளிமையான கூட்டல் தான், சரிங்களா? சாதாரண கூட்டல் மாதிரியே தான், மிக எளிமையான கூட்டல் தான். மீதி இருந்ததுன்னா நம்ம அடுத்த லைனை கொண்டு போவோம், கூட்டி போட போகிறோம். ரொம்ப எளிமையானதான் போட்டு பாருங்கள். நம்ம போட்டு காமிச்சா கரெக்டாக தான் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான், சாதாரண கூட்டல் தான். 70 + 27 97 2 30 45 பின்னாடி போடணும். 2 75. அடுத்து முதல் தளம் 3 16, இரண்டாவது தளம் 4 மீட்டர் 87 சென்டிமீட்டர். சாதாரண கூட்டல் 7 6 13, 8 9 9 10, 4 3 7 7 1 8. அப்போ மொத்த உயரம் 8 3 மீட்டர். அடுத்ததாக 3 அறைகளுக்கு மின் கம்பிகள் நீளம். முதல் அறைக்கு எவ்வளோ நீளம், இரண்டாவது அறைக்கு எவ்வளோ நீளம், மூன்றாவது அறைக்கு எவ்வளோ நீளம் போடுறோம். சாதாரணமாக கூட்டி மொத்த நீளம் கண்டுபிடிக்கிறோம். 50 மீட்டர் ரிப்பனிலிருந்து 25 மீட்டர் ரிப்பனை கட் பண்ணணும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, கத்திரிக்கோள் 25 கட் பண்ணணும். அப்போ 50லேருந்து 25 கழிக்க வேண்டும். கட் பண்ணணும்னா கழிக்க வேண்டும். 50லேருந்து 25 கழிச்சா 25. அப்போ 25 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தா பாருங்க, இதே மாதிரியே தான் 100 சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாயிலிருந்து 64 சென்டிமீட்டரை வெட்டி எடுத்து தான் மீதி எவ்வளோ இருக்கும். 100ல் 64 கழிக்கணும். நமக்கு கழிச்சோம்னா 36 சென்டிமீட்டருங்கிறது தான் விடையாக வரும். இப்போ அடுத்த கணக்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான் 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர்லேருந்து 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் கழிச்சா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 சென்டிமீட்டர் மட்டும்தான் விடையாக வரும். அடுத்து கொடுக்கப்பட்ட அளவுகளில் உனக்கு விருப்பமான அளவுகள் பெரிய அளவு சின்ன அளவு எடுத்து கழிங்கன்னு கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2 அளவுகள் எடுத்து கழிச்சிருக்கோம். நீங்கள் அதே மாதிரி வேறு அளவுகளை கூட கழிக்கிற அந்த கீழே அளவுகள் எடுத்து வச்சு கழிக்கலாம். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செய்யுங்க. மறுபடியும் 2 கணக்குகள் இங்கே போட்டிருக்க பாருங்கள். இந்த 4 கணக்குகளும் ஏதாவது ஒரு பெரிய அளவு ஏதாவது ஒரு சிறிய அளவை கழித்து நம்ம இன்னொன்று விடையை கண்டுபிடிச்சிருக்க பாருங்கள். நீங்கள் அதுக்கு தகுந்தாற்போல் போட்டுக்கணும். அடுத்து உனக்கு பிடித்த 2 பொருளின் நீளத்தை அளந்து எழுதி அவற்றின் வித்தியாசத்தை காணுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் கட்டிலோட நீளத்தையும் மேஜோட நீளத்தையும் அளந்து எழுதி வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் அதே மாதிரி ஏதாவது 2 பொருளின் நீளத்தை அளந்து எழுதி அதனுடைய வித்தியாசத்தை கண்டுபிடிங்கள். அடுத்து படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை பார்த்துக்கோங்க. அடுத்து வரக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்கணும். வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் இடையே உள்ள தூரம் 200 மீட்டர் வருது. வீட்டிற்கும் நூலகத்திற்கும் இடையே உள்ள தூரம் 400 மீட்டர் வருது. வீட்டிற்கும் பேருந்து நிலையத்திற்கும் இடையே உள்ள தூரம் என்ன வருது, 250 மீட்டர். அதே மாதிரி பள்ளிக்கு உள்ள தூரம், அதே மாதிரி மருத்துவமனைக்கும் பேருந்துக்கும் இடைநிலையே உள்ள தூரம் கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள், பொதுவாக எதை கொண்டு அளப்பாய்? அழிப்பான எதை கொண்டு அழைப்போம், சென்டிமீட்டரில் அளக்க முடியும், ஏன்னா சின்ன பொருள். கயிறு நீளமானது மீட்டரில் அளக்கிறோம். பென்சில் சின்ன பொருள்னால சென்டிமீட்டரில் அளக்கிறோம். அடுத்த பாருங்கள், பொருள்களை அளந்து சரியான நீளத்தை எழுதுக. இந்த 3 என்ன ஒன்று, நீங்கள் புக்கில் ஸ்கேல் வச்சு அதனுடைய நீளத்தை அளந்து கீழே இருக்கிற பெட்டியில் சரியாக எழுத வேண்டும். அடுத்த பார்த்தீங்கன்னா, பொருளின் தோராய அளவை எழுதுக, சரியான நீளத்தை எழுத. அந்த வாட்டர் கேனை பார்த்தோன்னே எவ்வளோ வரும்னு நீங்களும் எழுதணும். 40 சென்டிமீட்டர் வரும்னு எழுதிருக்கிறோம். ஆனால் அளந்து பார்த்தா 32 தான் வருது. அதே மாதிரி டிவிக்கு எவ்வளோ வருது, 60 வருது அப்படின்னு நினைக்கிறோம், 65 வருது. நம்ம தோராயமாக இவ்வளோ தான் வரும்னு ஒரு கணக்கு போடுறோம். அதுக்கப்புறம் அளந்து பார்க்குறோம். அடுத்து மீன் தொட்டி 55 சென்டிமீட்டர் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அளந்து பார்க்கும்போது 51 சென்டிமீட்டர் தான் வரும். இந்த மாதிரி தோராய அளவையும் சரியான அளவையும் எழுத போகிறோம். அடுத்ததாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மாத தேர்வு வருது, சரிங்களா? மாத தேர்வு அடுத்து வரும் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அந்த ஸ்கேலோட அந்த ப்ரஷோட நீளம்னு கேட்டிருக்காங்க. அது இரண்டுமே நாங்கள் விடையை குறித்திருக்கிறோம். நீங்கள் பாருங்கள். இது முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக எழுத முயற்சி பண்ணுங்க. முடியாத பட்சத்தில் இங்கே இருக்கிறத பாருங்கள். அடுத்ததாக 60 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் கூடுதல் கேட்குறாங்க. அடுத்து அதற்கு அடுத்து வரும் அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. அதே போல் பாருங்கள், 10 சென்டிமீட்டர் அளவுள்ள பொருள் எதுன்னு கேட்குறாங்க. 50க்கும் 20க்கும் இடையே உள்ள வேறுபாடு எதுன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே கொடுத்துருக்குறோம். நீங்கள் என்ன பண்ணணும், அதற்குண்டான விடையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் இங்கே இருக்கிறதையும் பார்த்து கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் அதை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்பிக்கலாம். அடுத்தது எண் வரிசை எது விடுபட்டது? 60 கிலோமீட்டர்னா எத்தனை மீட்டர், சரி 60 மில்லிமீட்டர்னா எத்தனை மீட்டர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடைகள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் என்ன ஒன்று சொந்தமாக எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த விடைகள் சரியாக இருக்கணுமா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. விடுபட்ட எண்கள் யாவைன்னா ஒவ்வொரு ரோவிலையும்
கூடுதல் வந்து சம்மாக வரணும். 15, 20, 19 கூட்டினா என்ன வருதோ அதே தான் இரண்டாவது வரிசையில் வரணும். அப்போ என்ன எண்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து போடணும். 500 மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினா 50 சென்டிமீட்டர் வரும். ஒரு முறை தாண்டி குதிங்க. நீங்கள் தாண்டி குதிச்சுட்டு எவ்வளோ தூரம் குதிக்கிறீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்தால் விடை எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசிரியர்கள் வந்து தங்கள் மாணவர்கள் கற்பித்தலுக்கு இந்த வீடியோவை மிகவும் பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்ளலாம். மாணவர்கள் தேவைப்பட்டால் இதை பயன்படுத்தி தங்களுக்கான விடைகளை சரிபார்த்து கொள்ளலாம். நன்றி.